அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு இக்லாஸுக்காக ஒரு 5 நிமிடம் புனிதமான மஜ்லிஸ், பாக்கியமுள்ள மஜ்லிஸ். இக்கட்டான ஒரு காலகட்டம், பதட்டமான ஒரு சூழ்நிலை. ஒரு பக்கம் பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி, விலைவாசிகளுடைய ஏற்றம், தட்டுப்பாடுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, போர் பதட்டத்தின் காரணமாக. ஒரு பக்கம் அழிவுகள், ஒரு பக்கம் மக்கள் கஷ்டத்திலும் சிரமத்திலும் போரின் காரணமாக அவர்கள் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம், உலக அழிவு நாளை நோக்கி உலகம் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா போர், ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பேரழிவுகள். வெள்ளத்தின் காரணமாக காஷ்மீரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மிகப்பெரிய ஊர் அடுத்து செல்லப்பட்ட அந்த காட்சிகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளத்தின் காரணமாக இந்த இந்தியாவிலேயே பல பாகங்களில் சேதங்கள், பலிகள். இது ஒரு பக்கம் இருந்தால், போராட்டங்கள் ஒரு பக்கம், அதன் காரணமாக இழப்புகள் ஒரு பக்கம். இப்படி ஒரு இழப்புகள் அவர்கள் உள்ளத்தை கல்புல கையை வைத்தால், உள்ளத்தில் கையை வைத்தால் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் என்னென்ன சிரமங்கள், கஷ்டங்கள். எல்லாத்துக்கும் ஒரு கவலை இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு சிரமம் இருக்கு. அச்சீவ் பண்ண முடியலையே, எந்த காரியத்தையும் வெற்றி கொள்ள முடியலையே, அது நடக்கலையே, இது நடக்கலையே, நாம இப்படியே சிரமத்திலேயே இருக்கிறோமே, இப்படியே கஷ்டத்திலேயே இருக்கிறோமே. அன்பர்களே, இதெல்லாம் ஒரு பக்கம். இது எல்லாம் நம்மை விட்டு செல்வதற்கு தான் நம்முடைய இறைநேசர்கள், நம்முடைய வலிமார்கள் நமக்கு இந்த மஜ்லிஸை கொடுத்திருக்கிறாங்க. நீ எப்படி ஓதுனியோ அப்படி நன்மைகள், நீ வந்து பார்த்துட்ட அதற்குண்டான நன்மைகள். ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஹபீபுடைய மஜ்லிஸ் இது. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய மலக்குகளும் பெருமானார் மீது ஸலவாத் சொல்கின்றார்கள். அன்பர்களே, அப்படிப்பட்ட அந்த மஜ்லிஸ், மலக்குகள் இருக்கக்கூடிய மஜ்லிஸ், வாழ்த்துகள் சுபசோபனம் இறங்கக்கூடிய மஜ்லிஸ். என்ன துவா கேட்டாலும் கபூல் செய்வா. நீ ஓதுன ஸலவாத், நீ எப்படி ஓதுனே அப்படி நன்மைகள். யாரும் வெறுங்கையா போறதே கிடையாது. நீ இக்லாஸோட, நீ மனமற்ற உள்ளத்தோட, நீ பெருமானாரை பார்க்க வேண்டும் என்பதற்காக, பெருமானாரை நேசம் கொண்டு நீ ஸலவாத் ஓதிருப்பாயானால் அவர்களுடைய நேசம் உனக்கு கிடைச்சிடும், அவர்களுடைய நெருக்கம் உனக்கு கிடைச்சிடும், அவர்களுடைய ஷஃபாத் கிடைச்சிடும். அன்பர்களே, எல்லாத்துக்குமே ஷஃபாத் உண்டு. யாரெல்லாம் பெருமானார் மீது ஸலவாத் ஓதுகின்றார்களோ, யாரெல்லாம் அன்பர்களே அவர்களை நேசிக்கின்றார்களோ, என்ன யாரை நேசிக்கின்றார்களோ அவர்களோடு தான் இருப்பார்கள். இந்த துனியாவை நீ நேசிச்சினா அதற்குண்டான பலன், நீ மறுமையை நேசிச்சினா அதற்குண்டான பலன். அன்பர்களே, அதனால் இந்த காலகட்டத்தில் நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பெருமானார் மீது ஸலவாத், அல்லாஹ்வுடைய ஸிக்ர், பெருமானார் மீது ஸலவாத் ஓதுவது. இதுதான் உள்ளத்திற்கு அமைதி, இதுதான் நமக்கு பாதுகாவல். இதை விட்டு வேற ஒன்றும் நாம செய்ய முடியாது அன்பர்களே. ஆனால் நம்முடைய வலிமார்கள், இறைநேசர்கள் இப்படிப்பட்ட ஒரு மஜ்லிஸை ஏற்படுத்தி கொடுத்து, வீட்டில இருந்து ஓதுனோமா, யார் ஓதுனா 500 ஸலவாத் வீட்டில இருந்து ஓத முடியுமா? அல்லாஹ் லேசா அப்படி பேசிக்கிட்டோம், டீ குடிச்சோம், பிஸ்கட். அன்பர்களே, அல்லாஹ் ஒருவரை கொண்டு அல்லாஹ் அலங்கரிக்கிறான். அந்த பிஸ்கெட் நாம சாதாரணமா சாப்பிட்டோம், நாம வாங்கி ஒரு கொடுக்க முடியுமா? வாரம் அல்லாஹ் ஒரு நிஸ்பத்தை கொடுக்கிறான். அல்லாஹ் யாரை வைத்து சங்கை செய்யறான்னு தெரியாது அன்பர்களே. அல்லாஹ் ஒரு சிலரை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் அன்பர்களே. ஒரு சிலரை கொண்டு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய பாக்கியம். இந்த மொஹல்லால எல்லாம் ஒன்று கூடி ரிஸ்க். நண்பர்களே, தர்மத்திலே அன்பர்களே மிகப்பெரிய இதுதான். ஒருவரை ஒருவர் முபாரக்கான பரக்கத்தான ரிஸ்கை நாம் சாப்பிடுகின்றோம். வீட்டில் சாப்பிடுவோம்,
பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுவோம், எல்லாம் சாப்பிடுவோம். ஆனால் இந்த ரிஸ்க்கு, இந்த டீ என்ன, எத்தனையோ நீங்க டீ குடிக்கலாம், எத்தனையோ பிஸ்கட் விதவிதமா சாப்பிடலாம், என்னென்னலாம் சாப்பிடலாம். ஆனால் இங்க சாப்பிட்ட உணவு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அவர்களுக்காக உணவு வழங்கப்பட்ட உணவு, அவர்கள் மீது ஸலவாத் ஓதிய ஷிஃபா. நாம சாப்பிட்ட உணவுகள் ஷிஃபா. என்னென்ன உணவுகள் இங்க வழங்கப்படுதோ அதெல்லாம் ஷிஃபா தான் அன்பர்களே. அப்படி பாக்கியமான. ஆனா நமக்கு இக்லாஸ் என்ன? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், என் மீது ஸலவாத் ஓதுவதை ஒருவன் மறந்து விடுவானே ஆனால், மறதி மிகப்பெரிய ஆபத்தான விஷயம். என் மீது ஸலவாத் ஓதுவதை ஒருவர் மறந்து விடுவானேயானால் அவர் சொர்க்கத்தின் பாதையை மறந்து விட்டார். அல்லாஹ் நம்மளை காப்பாத்திட்டானா இல்லையா? நாம ஸலவாத் ஓதுறோமா இல்லையா? சொர்க்கத்தினுடைய வெற்றியே தானங்க, வறுமை தானங்க. தாருல் ஃபனா பார்த்தோம், ஜனாசா போச்சு. தாருல் ஃபனா அழியக்கூடிய உலகம், எல்லாம் ஒரு நாளைக்கு போயிட்டே தான் இருப்பாங்க. தாருல் பகா, அந்த மனிதர் எங்கே சென்றார்? தாருல் பகா, அழிவில்லா உலகத்திற்கு சென்றார். நாமளும் ஒரு நாளைக்கு செல்லதான் போறோம் அன்பர்களே. அதற்கான நம்ம கிட்ட என்ன கட்டு சாதம் இருக்கு, அமல் இருக்கு. நீ ஒரு இடத்துக்கு போற அப்படின்னா, இங்க இருந்து கோலத்துக்கு போறேன்னா அதற்குண்டான நீ எல்லாத்தையும் எடுத்து இங்க இருக்கு ஒரு 25 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர். ஆனா அதற்கு நீ என்னென்னலாம் நீ பண்ற அன்பர்களே. அழிவில்லா உலகத்திற்கு நீண்ட நாள் தூங்க போற கபர்ல. அதற்கான அமல்கள் என்ன? ஒண்ணுமே இல்ல நம்ம கிட்ட. ஆனால் இருக்கின்றது இந்த இன்றைய ஓதுன பெருமானார் மீது ஓதுன ஸலவாத் அன்பர்களே. கண்டிப்பாக கேட்பார் மலக்குமார் வந்து கேட்கும் பொழுது, இந்த மனிதர் யாருன்னு கேட்கும்போது முஹம்மது ரசூலுல்லாஹ் யார் சொல்லுவா? பெருமானாரே நம்மில் இருந்து சொல்வார்கள் அன்பர்களே. அப்படிப்பட்ட மஜ்லிஸ் அல்லாஹ் கொண்டு வந்துட்டான். சொர்க்கத்தினுடைய பாதையை மறந்து விட்டார்கள். யார் ஸலவாத்தை மறந்து விட்டார்களோ அவர்கள் சொர்க்கத்தினுடைய பாதையை மறந்து விட்டார்கள். ஸிராத்தல் முஸ்தகீம், இருண்ட அந்த ஸிராத்தல் முஸ்தகீம் பாலம், அந்த இடத்தில் உங்களுக்கு ஒளியை கொடுக்க கூடியது இந்த ஸலவாத் தான் அன்பர்களே. எப்படி நீ ஓதுன? நீ நல்ல உருக்கமா ஓதிட்ட. அந்த காலத்தில் இந்த மஜ்லிஸுக்கு மனங்கள் அப்படியே, அதாவது மனமுள்ள திரவியங்கள் அவர்கள் கொடுப்பார்கள். ஆனா நாம இங்க சாதாரணமா இருந்துட்டோம். அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்துக்கிட்டான், அவ்வளவுதான் அன்பர்களே. நீ எப்படி நீ இது செலவு செய்யறியோ, நீ எப்படி இந்த மஜ்லிஸை நீ மதிக்கிறியோ, நீ எப்படி ஆடை அலங்காரத்தோட வரியோ, அந்த அளவுக்கு அல்லாஹ் பன்மடங்கு நமக்கு நன்மைகளை தரான் அன்பர்களே. இதெல்லாம் நமக்கு இங்கேயும் நபியின் மீது ஸலவாத் ஓதுவது இங்கேயும் பலன் அளிக்கக்கூடியதா இருக்கு. ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் அன்பர்களே. அலி அக்பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிரயாணம் போறாங்க. கப்பல் பிரயாணம் மிகப்பெரிய நீண்ட பிரயாணம். என்னுடைய சிறு வயசுல ஹஜ்ஜுக்கு போனாங்க. 8 மாசம் ஆச்சு திரும்பி வரதுக்கு. என்னுடைய 4-5 வயசுல எங்க தெருவில் எங்க வீட்டு எதிர்க்க மேலப்பாளையத்தில இருந்து வந்து ஹஜ்ஜுக்கு போறாங்க. அவர்களுக்கு போனாங்க, எத்தனையோ மாதங்கள் கழித்து வந்தார்கள். கப்பல்ல போனாங்க. கப்பல் பிரயாணம் நீண்ட பிரயாணம். அந்த மாதிரி இப்ப பாதுகாப்பா இருக்க இப்ப இருக்கிற கப்பல் மாதிரியா அன்பர்களே? ஒரு காத்தடிச்சா எப்படி திரும்பும்? ஆபத்தான பிரயாணம். அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திற்கு செல்வதற்காக அவர்கள் பிரயாணம் செய்தார். அக்காக பிரயாணம் செய்தார்கள். அல்லாஹ் பாதுகாவலா கொண்டு வரான். அலி அக்பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிரயாணம் செய்யறாங்க. மிகப்பெரிய அந்த மிகப்பெரிய ஒரு புயல் காற்று, வேகமான காற்று. உள்ள நிம்மதி போயிடுச்சு. உள்ள இருக்கக்கூடியவர்கள் நிம்மதி போயிடுச்சு. என்னங்க, சாதாரண ஒரு ஷிப்ல போறோம், கேரளால போறோம், பாக்குறோம், அந்த கொஞ்சம் அப்படி ஆடின உடனே நம்ம நிக்க முடியல. ஆனால் புயல் காற்று மிக பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய அந்த கடல் சீற்றம், அந்த கப்பல் அப்படியே ஆடுது. கடைசியில சொல்லிட்டார், இன்னும் ஒரு 5-10 நிமிடங்கள், இன்னும் ஒரு சில காலங்கள் இப்படி இருக்குமே ஆனால் கப்பல் கவுந்துடும். உள்ள இருக்கிறது யாருங்க? பாருங்க, கப்பல் கவுந்துடான்றாங்க. ஆனால் அன்பர்களே, உள்ள இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பதட்டம் ஆயிட்டாங்க.
அல்லாஹ்வை அழைக்கின்றார்கள். போயிடுச்சு ஒருத்தரை. ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெயின்ல ஒரு நாள் பிரயாணம் செய்வோம், அவர் நம்பர்லாம் ஃபோன் நம்பர்லாம் வாங்கிப்போம், அவ்வளோ ரிலேஷன். ஆனால் அங்கே 4 மாதம் 3 மாதம் குறைஞ்சபட்சம் 1 மாதம் பிரயாணம் செய்வாங்க, நண்பர்களாக ஆகி கொள்வாங்க. அங்கே சண்டை போடுவாங்க இல்லையா, இருந்தா சண்டை நடக்க தானே செய்யும், மனிதனுடைய குணங்க. இப்போ ஒருவர் நான் உங்களுக்கு பாவம் செய்திருந்தா, உங்களை நான் கஷ்டப்படுத்திருந்தால் மன்னித்து விடுங்கள். இப்போ அவர் சொல்றார், நான் உங்களை கஷ்டப்படுத்திருந்தா மன்னித்து விடுங்கள், நாம இறங்க போறோம், அல்லாஹ் கிட்ட நாம போறோம், அதற்காக நாம அல்லாஹ் கிட்ட தௌபா செய்திருவோம். அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்பர்களே, ஒரு வழியை பார்க்கறாங்க. ஒரு இறைநேசர் இருக்கிறார், நிம்மதியா தூங்குறார். லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அல்லாஹ்வுடைய இறைநேசர்களுக்கு எந்த அச்சமும் பயமும் கவலையும் பட மாட்டார்கள். ஒரு பக்கம் கூட்டம் அப்படியே சிதறல், இப்படி போகுது அப்படி போகுது, கெட்டு சாதங்கள் எல்லாம் சிதறக்கூடிய அந்த நிலையில ஒருவர் அமைதியாக தூங்குகின்றார். எல்லாம் ஆச்சரியா பார்க்கறாங்க, நாம இவ்வளவு பதட்டத்தில் இருக்கிறோம், இவரை எப்படி நிம்மதியா தூங்குறாருன்னு. உடனே முழிக்கிறாங்க. முழிச்சுட்டு சொல்றாங்க, நான் பெருமானாரை கனவிலே பார்த்தேன். இறைநேசர்களுக்கு எல்லாம் காட்டுவாங்க, கல்புல அமைதி இருக்கும், கல்பின் சலீம், அவருடைய கல்பு சலாமத்தான கல்வாக இருக்கும். நம்முடைய கல்பு மாதிரி கிடையாது, பரிஷான். அவர்கள் அல்லாஹ்வை கொண்டு வாழ்கின்றார். உள்ளத்தில் அவர்கள் அல்லாஹ்வை வைத்து, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உள்ளமாக அவர்களுடைய உள்ளம் இருக்கின்றது. அதனால பார்த்தாங்க, கேட்டாங்க, ஏன் பதட்டமா வரீங்க? நான் பெருமானாரை பார்த்தேன். அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரியான பதட்டத்தில் இருக்கிறாங்க, நீங்க சொல்லுங்க, அவர்கள் என் மீது ஸலவாத் ஓத சொல்லுங்கள், 1000 ஸலவாத்தை ஓத சொல்லுங்கள், அந்த சீற்றம் தணிந்து அவர்கள் நல்ல சலாமத்தாக ஊருக்கு கொண்டு சேர்வார்கள் என்று சொன்னார்கள். அப்படின்னு சொன்னவன பெருமானார் சொன்னார்கள். சொன்னது யார்? இறைநேசர். அவர்கள் அமைதியாக சந்தோஷமாக சொன்னாங்க. உடனே ஆரம்பிச்சுட்டாங்க, நீங்க கனவுல பாத்தீங்க இப்படி சொன்னா எதுவுமே கேட்கல. பெருமானார் வந்தார்கள் சொன்னார், உடனே ஸலவாத் ஓத ஆரம்பிச்சுட்டாங்க. அன்பர்களே, 1000 ஓதல, ஸலவாத் அலைஹி அல்ஃப மர்ரா, 1000 ஸலவாத் கூட ஓதுறாங்க. சல்லாலைஹி அல்ஃப மர்ரா, 1000 ஸலவாத் ஓதல. 300 400லயே அமைதி நிலவிடுச்சு. அன்பர்களே, சலாமத்தாக அவர்கள் போனார்கள். இதுல எத்தனையோ பல விஷயங்கள் இருக்கு. ஒரு சாலிஹ், ஒரு இறைநேசர் உள்ள அவர்களோட பிரயாணம் செய்யும் பொழுது ஆபத்துகள் தட்டி விடப்படுது. எத்தனையோ நிகழ்ச்சிகள் நாம சொல்லிக்கிட்டே போகலாம். அன்பர்களே, ஒரு நல்லடியார்கள் இருக்கும் பொழுது, இதுல சொஹபத், நீ பிரயாணம் செய்யும் போது நல்லடியார்களோட செய்து அவர்களுடைய பரக்கத்துகளை கொண்டு உன்னுடைய பிரயாணம் சலாமத்தா முடியும். ஒரு விஷயம், நீ பெருமானார் மீது கஷ்டமான சூழ்நிலைகளை நீ பெருமானார் மீது ஸலவாத் ஓதும் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடியவனா இருக்கின்றான். நண்பர்களே, மோசமான காலகட்டம் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், உலகத்துல என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டேன். அதை விட்டு நாம் பாதுகாவல் தேடும் என்றால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதணும். அன்பர்களே, அதனால் உருக்கமான முறையில் நாம அல்லாஹ்வுடைய கிருபையில ஸலவாத் ஓதணும். நம்முடைய ஸலவாத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைக்கப்பட்டுடுச்சு. அவர்கள் நமக்காக பாவ மன்னிப்பு துவா செய்கின்றார்கள். அன்பர்களே, இப்ப நாம உருக்கமாக முறையில் அவர்கள் கொண்டு வந்த அந்த திருக்கலிமாவை லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நாம குறைவான முறையில் சொல்றோம், உள்ளச்சப்பாட்டோட, நீதான் ரப்பே இல்லா, நீதான் என்னுடைய பாதுகாவலன், நீதான் எங்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் என்ற அந்த உள்ளச்சப்பாட்டோட ஃபாத்திஹா. அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம். قل والله احد الله الصمد لم يلد ولم يولد. قل والله احد الله الصمد لم يلد. صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اعظم ثواب ما قرأناه من كلامك العزيز بأجية واصل رحمة نازلة بركة شاملة توبة كاملة مقبولة ملية منا إلى روح سيدنا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح جميع الأنبياء والأولياء والعلماء والشهداء والصالحين. اللهم من فعنا
ببركاتهم اللهم انفعنا بعلومهم اللهم انفعنا بأسرارهم اللهم اغفر علينا من فضلاتهم اللهم بارك لنا ببركاتهم يا أرحم الراحمين اللهم طهر قلوبنا عن غيرك ونور قلوبنا بنور معرفتك ابدا ابدا يا الله يا الله நாங்கள் உன்னுடைய அடியார்கள் யா அல்லாஹ் உன்னுடைய ஹபீபுடைய உம்மத்தினர் யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ் எங்களுடைய குற்றக்குறைகளை மன்னிச்சிடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸை நீ கபூல் செய் யா அல்லாஹ் இங்கு வந்தவர்களை கபூல் செய் யா அல்லாஹ் யா அல்லாஹ் சீதேவிகள் ரப்பே வயோதிகர்கள் நரை முடித்த முடி உள்ளவர்கள் நிறைந்த மஜ்லிஸ் யா அல்லாஹ் ரப்பே சிறுவர் ரப்பே பச்சிலம் சிறுவர்கள் யா அல்லாஹ் பாவம் கரை இல்லாத சிறுவர்கள் நிறைந்த மஜ்லிஸ் யா அல்லாஹ் ரப்பே இந்த மஜ்லிஸை நீ கபூல் செய் யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய் யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிச்சிடு யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து குற்றம் குறைகளையும் மன்னிச்சிடு யா அல்லாஹ் ரப்பே திடீர் மரணங்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் திடீர் மரணங்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடு யா அல்லாஹ் திடீர் நோய்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடு யா அல்லாஹ் ஆபத்தான நோய்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடு யா அல்லாஹ் ரப்பே உன்னிடத்துல நாங்கள் பிச்சை கேட்கிறோம் யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்வாதாரத்தை விசாலமாக்கிடு யா அல்லாஹ் ரப்பே நீ பரக்கத்து செய்துடு யா அல்லாஹ் வருவாயில பரக்கத்து செய்துடு யா அல்லாஹ் ரப்பே எங்களுடைய வேலையை லேசாக்கி கொடுத்துடு யா அல்லாஹ் இந்த துனியாவை எங்களுக்கு நீ லேசாக்கி கொடுத்துடு யா அல்லாஹ் ரப்பே உன்னிடத்துல நாங்கள் பிச்சை கேட்கிறோம் யா அல்லாஹ் அனைத்து விதமான ஆபத்துகளை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடு யா அல்லாஹ் ரப்பே எங்களுக்கு நீதான் ரப்பே பாதுகாவலன் உன்னை விட்டா எங்களுக்கு வேறு பாதுகாவலன் இல்லை யா அல்லாஹ் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தார்கள் உலக முஸ்லிம்கள் அனைவரையும் நீ பாதுகாத்துடு யா அல்லாஹ் எல்லா மக்களையும் நீ பாதுகாத்துடு யா அல்லாஹ் ரப்பே உன்னிடத்துல நாங்கள் கேட்கிறோம் யா அல்லாஹ் எங்களுடைய காரியங்கள் நற்காரியங்கள் நாங்கள் அதிகம் அதிகம் செய்யக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கிடு யா அல்லாஹ் உன்னுடைய குருப்ல உன்னுடைய நெருக்கத்தை எங்களுக்கு கொடுத்துடு யா அல்லாஹ் பெருமானார் மீது அதிகம் அதிகம் ஸலவாத் ஓதக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிடு யா அல்லாஹ் குறிப்பாக ரப்பே ஏற்பட்டிருக்கின்ற பலா முசீபத்துகள் சோதனைகளில் இருந்து எல்லா மக்களையும் பாதுகாத்துடு யா அல்லாஹ் அப்படிப்பட்ட சோதனைகள் எங்களை நெருங்காமல் பாதுகாத்துடு யா அல்லாஹ் ரப்பே எங்களுடைய ஈமானை பலப்படுத்திடு யா அல்லாஹ் கல்பு சலாமத்தா வச்சிடு யா அல்லாஹ் அனைத்து விதமான பரைஷான்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடு யா அல்லாஹ் எங்கள் மீது அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் அறிவியலிகள் எங்கள் மீது சாடுவதை விட்டு உன்னிடத்துல பாதுகாவல் செய்யற யா அல்லாஹ் எங்களை நல்லடியார்களுடைய சுகபத்துல ரப்பே நீ நேசிக்கக்கூடிய நல்லடியார்களுடைய சுகபத்துல எங்களை நீ வச்சிடு யா அல்லாஹ் எங்களுடைய முடிவை நல்ல முடிவாக்கிடு யா அல்லாஹ் எங்களுடைய முகத்தர நல்ல முகத்தராக்கிடு யா அல்லாஹ் இந்த நன்மைகளை எல்லாம் எங்களுடைய பெற்றோர்களுடைய ரூஹுக்கு ஏற்றி வச்சிடு யா அல்லாஹ் உஸ்தாத் நாயகம் அவர்களுடைய ரூஹுக்கு ஏற்றி வச்சிடு யா அல்லாஹ் எங்களுடைய ஷேகுமார்கள் நல்லடியார்கள் நாதாக்கள் ரூஹுக்கு ஏற்றி வச்சிடு யா அல்லாஹ் அவர்கள் பொருட்டால் இந்த மஜ்லிஸை கபூல் செய்ய அல்லாஹ் ஸல்லி யா ரப்பி அலா நபி சய்யிதுனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பி அஜ்மைன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸல்லல்லாஹு